இந்த சீமானுக்கு இந்த வாழ்க்கை, சீமான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த வாழ்க்கை வந்து அவர் உழைத்து சம்பாதிச்சு வாழ்ந்தால் நோபடி வில் கொஸ்டின். நீ வந்து இந்த மாதிரி தவறான வழியில் வந்து பணத்தை வாங்கிட்டு அரசியலை விபச்சாரமாகிட்டேன்ற நான். அதில் எனக்கு ரொம்ப கடுமையாக இந்த ஆளை மாற்றணுன்ற நான். மிஸ்டர் விஜய் ஷுட் மேக் எ டிமாண்ட் டு த பிரைம் மினிஸ்டர். சோமண்ணான் ஒரு மத்திய அமைச்சர், மத்திய அமைச்சர்கள் பங்கெடுத்ததே தப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 மாநிலங்களுக்கு இடையான ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கும்போது திமுக என்பது தோல்வியிலிருந்து இன்னும் மீளலை. அது அவங்கள ரொம்பவும் பாதித்து தே லாஸ்ட் மென்டல் பேலன்ஸு. அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்ட அறிவில்லாதவன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உதயநிதி பேசினார் பார்த்தீங்களா, சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து செங்கல்பட்டில் யாரையோ தேடிட்டு இருக்காங்கன்னு. உன்னை துபாயில் தேடிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் பேசினா பாலிடால் கதையெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா, சீமான் என்ற சைமன் வந்து சாத்தானின் பிள்ளை என்பது என்னுடைய ஆழமான கருத்துங்க. ஏன்னா சாத்தான் தான் வேதம் ஓதிட்டு இருக்கோம். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக CK மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்திருக்கு. இது ஏன் தமிழகத்தில் நடக்கலை, இது ஏன் தமிழகத்தில் சிஎம் வந்து முன்வைக்கலை அப்படின்னு சொல்லி பல தரப்பினரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுன்றது ஒன் ஆஃப் தி வேஸ் டு கலெக்ட் ஆல் த ஒப்பீனியன் இன் த ஸ்டேட். அது ஒரு வகையான ஒரு ஏற்பாடு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்நாடகாவில் நடந்தது ஏன் தமிழ்நாட்டில் நடக்கலைன்னா, கர்நாடகாவில் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் யூனிட்டி, மாநில நலன் சார்ந்த ஒற்றுமை தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லவே இல்லையே. அப்போ கர்நாடகாவில் ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றம்னா, கர்நாடகாவில் இருக்கிற எல்லாம் இங்கே இருந்ததுன்னா கர்நாடகாவில் சொல்கிற மாதிரி, ஜப்பானில் எனக்கு வந்து இருக்கா மாதிரி இங்கே வரணும்னா இந்தியாவில் இருக்கிறோம் நம்ம. ஸோ அதனால் வந்துங்க, ஜப்பானில் எங்கள் நிர்வாகத்தில் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஜப்பானில் பாருங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அங்கே. இங்கே என்னங்க நீங்கள் ஸ்ட்ரைக்குன்னா நிறுத்துறீங்க, ஒர்க்கை முடக்குறீங்கன்னுவாங்க. ஜப்பானில் இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன், ஜப்பானில் இருக்கிற சம்பளம், ஜப்பானில் இருக்கிற சூழலை இங்கே உருவாக்கிட்டு நான் செய்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டு. அது மாதிரி கர்நாடகாவில் கூட்டிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா நேற்று கூட்டம் எவ்வளோ பொலைட்டாக, எவ்வளோ கார்டியலாக நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்காந்துட்ருக்காங்க. 6 முன்னாள் இங்கெல்லாம் வந்து முதலமைச்சரே வரமாட்டார். நான் என்ன இவர் முதலமைச்சர் சேரில் உட்காந்து நான் சைடில் உட்காரணுமான்னுவார். ஸோ இங்கே ஈகோ பிடிச்சதுங்க. தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ், பர்சனலைஸ்ட் பாலிட்டிக்ஸ், ஈகோ. இங்கே இருக்கிற எந்த தலைவருக்கும் வந்து ஸ்டேட் இஸ் இம்பார்ட்டன்ட், பீப்புள்ஸ் வெல்ஃபேர் இஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. தான்ற அகங்காரங்க. அதனால் வாட் எவர் ஹேப்பன் இன் கர்நாடகா கெனாட் பி ரிப்ளிகேட்டட் இன் தமிழ்நாடு. ஏன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். அங்கே இருக்கிறது இங்கே இல்லை. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாளை மறுநாள், இன்றைக்கி 3 இல்லையா, நாளைக்கு மறுநாள் சட்டமன்றம் கூட போகுது, பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்போ எல்லா கட்சிகளும் அவங்க கருத்துக்களை சொல்லாமல் அதில் என்ன இருக்குது? who will stop you expressing the opinion? அதனால் சும்மாங்க, அதாவதுங்க ஏதாவது ஒன்று சொல்லி இந்த அரசை வந்து தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கணும், விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு குறுகிய அரசியல் ஆதாயம்தான் இருக்குதே தவிர வேறு எதுவும் இதில் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. நான் இந்த கர்நாடகா மீட்டிங்கில் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண பார்க்குறேன். அங்கே சிவகுமார் பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறாருன்னா, பாஜக முதல்வர்கள், பாஜகவுடைய தலைவர்கள், அப்புறம் வந்து மத்திய அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. மத்திய அமைச்சர்கள்லாம் பாஜகவை சேர்ந்தவங்க தான். மத்திய அரசு இதில் சம்மந்தப்படவே கூடாது. இட் ஷுட் பி எ நியூட்ரல் அம்பையர்மாக இருக்கணும். 2 மாநில பிரச்சனைகளில் ஒரு மத்திய அமைச்சர் எப்படி ஒரு மாநில அமைச்சராக
மாநிலத்தின் நலன் காக்கும் அமைச்சராக இருக்க முடியும்? ஸோ இது ஒரு தப்புங்க. பாஜக என்ன பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிம்பத்தி யாருக்கு இருக்குதுன்றதை அப்பட்டமாக நேற்று தெளிவு வந்துடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் யுதிரப்பா முன்னாள் முதல்வர் பாஜக தெருவில் இறங்கி போராடினார் 2 நாளைக்கு முன்னால், ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே இருக்கிற பாஜக நயினார் நாகேந்திரன் அண்ட் கம்பெனி இங்கே வந்து அப்படியே இதுக்காக போராடுறாங்களாம் காவேரிக்கு. இன்னும் அயோக்கியதானம், ஆடு பகை குட்டி உறவா? உங்கள் பாஜக நேஷ்னல் லெவல்லையே கோளாறு இருக்குது. இப்போ ஒரு மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர்னா எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானவர், அப்படி தானே இருக்கணும். அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரியாவது நடிக்கணும் இல்லை? ஆனால் நேற்று பாருங்கள், மத்திய அமைச்சர்கள்லாம் கர்நாடகத்தை சார்ந்த ஆளுங்க உட்காந்துட்ருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப கடுமையாக இந்த ஆளை மாற்றணுன்ற நான். மிஸ்டர் விஜய் ஷுட் மேக் எ டிமாண்ட் டு த பிரைம் மினிஸ்டர். சோமண்ணான்னு ஒரு மத்திய அமைச்சர், அவர் வந்து ஜலசக்தி அமைச்சகத்தில் நீர் அந்த இது இருக்கு இல்லையா, நீர்ப்பாசனம், அந்த அமைச்சர்கள் இணை அமைச்சரில் ஒருத்தர். இவர் தான் அந்த சௌத்ரி வந்து பார்லிமெண்ட்டில் ராங்கா படித்தார் இல்லையா, அவருக்கு அது காரணமே இந்த ஆள் தான். இந்த ஆள் ஏன் படிக்கலைன்னா, தான் படித்தா இன்னும் மோசமாக ஆகிடும், கன்னட ஆள், அதனால் கன்னடாவுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னுவாங்கன்ட்டு இவர் படிக்காமல் இன்னொரு இணை அமைச்சரான சௌத்ரி கையில் கொடுத்து படிக்க வச்சார். அப்போவே நான் சொன்னேன், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு. ஸோ ஜலசக்தி அமைச்சரவையில் இருக்கிற இணை அமைச்சரில் ஒருத்தர் சோமண்ணா, he was MLA in கர்நாடகா ஃபார் செவரல் டைம்ஸ். இன்றைக்கி அவர் எம்பி ஆகி மத்திய அமைச்சராக இருக்கார். சர்ச்சையே இந்த நீர்ப்பாசனத்தை பற்றி தான். நீ ஏன் வந்து உட்காந்துக்கிற, நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு ஏதோ கேட்கணுவாங்களா, அந்த மாதிரி இந்த சோமண்ணா வந்து அப்பால் மற்றவங்களெல்லாம் நாங்கள் மத்திய அமைச்சர்கள் பங்கெடுத்ததே தப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா 2 மாநிலங்களுக்கு இடையான ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் அந்த எதிர்கட்சிகள்லாம் போய் உட்கார்ற கூட்டத்தில் உட்கார்ந்ததே அதுவே தப்பு. அது வந்து நியாயம் இல்லை, அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ் கூட இல்லை, ரைட். அதுலேயும் குறிப்பாக இந்த ஜலசக்தி சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரியே அதுதான். அதனுடைய இணை அமைச்சரான சோமண்ணா வந்து உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா இது எப்படி திருடங்கையிலே சாவி கொடுத்தா மாதிரியா? இதை வந்து தமிழக அரசு கண்டிக்க வேண்டும். தமிழக முதல்வர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிற இந்த சூழலில் சோமண்ணா வந்து இந்த மாதிரிலாம் கலந்துக்கிட்டதை ஒரு சார்பு நிலை தானே, ஒரு சார்பு நிலை தெரியுது இல்லையா? அவரை மாற்றணும், அந்த துறையிலேருந்தே ஜலசக்தி அந்த அமைச்சகத்திலேருந்தே மாற்றி வேற ஏதாவது போட்டோம் அப்படின்னு கோரிக்கை வைக்கணுன்றது தான் என்னுடைய அப்சர்வேஷன். அண்ட் வந்து எக்ஸ்எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் வந்து நேத்து கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா, திமுக எக்ஸ்எம்எல்ஏ யாருன்னு தெரியாது இல்லை கேட்குறவங்க. பரந்தாமன் ஒன்றும் வேர்ல்டு ஃபேமஸ் கிடையாது, எனக்கு தெரியும் பழைய எழும்பூர் எம்எல்ஏ, பட் எல்லாருக்கும் காணொளி பார்க்குற எல்லாருக்கும் தெரியாது பரந்தாமன் எக்ஸ்எம்எல்ஏன்னா தெரியாது. அண்ட் திமுகவோட எக்ஸ்எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் வந்து நேத்து கொடுத்த ஒரு இப்போ நவீன அவதாரம், செய்தி தொடர்பாளர் அவதாரம் ஒன்று எடுத்திருக்காரு அவர். அதில் வந்து சொல்லியிருக்காரு, காவிரி ஒரு பிரச்சனைக்காக தமிழக முதல்வர் வந்துட்டு ஏன் இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வச்சா என்ன தப்பு, அந்த அளவுக்கு அவருக்கு என்ன ஈகோ, ஏன் அவ்வளோ வன்மம் பிடிச்சிருக்காரு, ஈகோ பிடிச்சிருக்காரு, அதை நம்ம அவரேன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் வந்து அவன் இவன் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? திமுககாரங்க ரொம்ப பேசிக்குவாங்க பெருமையாக. அண்ணா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கார், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இதான் இந்த கண்ணியம். பொது வெளியில் ஒரு மாநிலத்தின் முதல்வர் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேற விஷயம். 8 கோடி மக்களின் முதல்வராக இருக்கிற ஒருத்தரை அவன் இவன் இப்படி ஒருத்தர் பேசி தான் கையை உடைப்பேன்னு மார்க்கண்டேயன் எம்எல்ஏ இப்போ வந்து சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பரந்தாமனுக்கும் அவை நாகரிகம் வேணும், நாவடக்கம் வேணும். அதாவது நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க ஒரு முதலமைச்சரை, ஒரு எதிர்கட்சியினுடைய நிர்வாகி என்ற முறை யூ ஆர் என்டைட்டில் டு கிரிட்டிசைஸ் ஹிம், அப்போஸ் ஹிம், அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் எல்லாம் பெரிய அண்ணா வழி வந்தன்றீங்க, எங்களுக்கு கலைஞர் பால் ஊட்டி வளர்த்துருக்கிறாரு, பண்பு வளர்த்துருக்கிறாருன்றீங்க, பொது வெளியில் வாயை திறந்தா சாக்கடையில் பேசுகிறீங்க. அவன் இவன் ஏகவசனம். அந்த ஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசுறது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்கார்,
இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டால் காதில் வந்து அப்படியே நாராசமாக இருக்குதுங்க. அதனால் திமுக என்பது தோல்வியிலிருந்து இன்னும் மீளலை. அது அவங்கள ரொம்பவும் பாதித்து தே லாஸ்ட் மென்டல் பேலன்ஸு. அதாவது சுய நினைவாக இருக்கிறவன், மென்டல் பேலன்ஸாக இருக்கிறவன், பொதுவெளியில் எக்ஸ் எம்எல்ஏ அவர் வந்து இப்படிலாம் பேசிட்டு அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு அறிவில்லாதவன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜய் இதெல்லாம் வந்து அவருக்கு ஈகோவும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவர் இதெல்லாம் கடந்து போவார். இதை விட ஆபாசமாக அவதூறாலாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ முதல்வரான பிறகும் அவங்களது அடங்கலை. இப்போ வேறு யாராவது இருந்தால் இந்நேரம் வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க, தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க, குண்டாஸே போட்டாலும் போடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்குது. ஆனால் என்ன கேட்டால் அவதூறு பண்ணுறதுக்கு யாருக்கும் சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும், நாட் ஓன்லி விஜய், முதலமைச்சர்னு சொல்ல, ஒரு மனிதனுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஒரு மனிதனை மனிதனாவது மதிக்கணும்ல. அவன் இவன்றது ஏகவசனத்தில் பேசுறது இதெல்லாம் வந்துங்க திமுகவினுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி. திமுக வந்து இனி கண்ணுக்கெட்டிய தூரத்தில் எதிரிகளே இல்லை. நாங்கள் எல்லாம் ஜெயலலிதா எல்லாம் பின்னால் இருந்தாங்க, அவங்களுக்கு பின்னால், அதனால தெரியல. அதனால் திமுகவுக்கு அநேகமாக அடுத்த 20-30 வருஷத்துக்கு எதிர்காலமே அரசியலில் இல்லை, சூன்யமாக இருக்குது. அதுவும் அவங்கள வாட்டுது. அவங்க கூட 9-10 வருஷமாக கூட்டணி, மெகா கூட்டணின்னு வச்சுருந்தவங்கள பூரா ஒவ்வொருத்தராக வந்து அவங்கள விட்டுட்டு வந்து தாவேக்காவோட சேர்ந்துட்டாங்க. அதனால் ஐ திங்க் அவங்களுக்கு புத்தி பேதளிச்சிட்டதால் தான் இப்படியெல்லாம் டாப் டு பாட்டம். ஸ்டாலின்லாம் ஒழுங்காக பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலின், உதயநிதி எல்லாரும் இதான் பேசிகிட்டு இருக்காங்க. உதயநிதி பேசினார் பார்த்தீங்களா, சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து செங்கல்பட்டில் யாரையோ தேடிட்டு இருக்காங்கன்னு. உன்னை துபாயில் தேடிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் பேசினா பாலிடால் கதையெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா இது என்ன ஆகும்? இவங்க அரசியலை பேசுங்கப்பா, ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்க, மக்களுக்காக பேசுங்க, உங்களுக்காக பேசாதீங்கன்ற. நான் இதெல்லாம் சொல்கிறதால அசிஃப் ஐ எம் அகெயின்ஸ்ட் கிரிட்டிசைசிங் தி கவர்மெண்ட்லாம் கிடையாது. தப்பு பண்ணால் நானே சொல்லுவேன், யாராக இருந்தாலும் சொல்லாமல். we are entitled to criticize our own government. அது சென்ட்ரலில் இருக்கலாம், ஸ்டேட்டில் இருக்கலாம், யாரை ஒன்றா சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு இது இருக்குது இல்லையா, வழிமுறைகள் இருக்குது. பொதுவெளியில் நம்மளை மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர், நம்ம ஆட்கள். இதுதான் தலைவர் இப்படி பேசுகிற, இது சரிதான் போல இருக்கு, இது நல்லது தான் போல இருக்கு அப்படின்னு அவன் பேச ஆரம்பித்தான்னா நாளைக்கு என்ன ஆகும்? ஸோ ஒரு மோசமான சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த 2026, நான் திரும்பவும் சொல்கிறேன், திமுகவுக்கு இது முதல் தோல்வி இல்லை, கடைசி தோல்வியும் இல்லை. தோல்வி மேல் தோல்வி தான் இனி பார்க்க போகிறாங்க. ஆனால் ஏன் திமுக இந்த அளவு பர்டர்ப் ஆயிட்டாங்க இந்த தோல்வியிலன்னா, முதல் தடவையாக அதிமுக கிட்ட அவங்க தோக்கலை. ஏன்னா அதிமுகவோடு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டுங்க, அண்டர் த டேபிள் டீல் உண்டுங்க. நீங்கள் வந்தால் எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது, நாங்கள் வந்தால் அவங்கள செய்ய மாட்டோம். இப்படியே வண்டியை ஓட்டிட்டவங்களுக்கு திக்கு தெரியாத காட்டில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது. இன்னும் இந்த தாவேக ஆட்சி வந்ததும் கையுமா நோண்ட ஆரம்பிச்சிட்டான்னா, இப்போ ஒரு 5-6 மந்திரிகள் உள்ளே போவாங்க அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே. முதல்ல சேகர் பாபு, அன்பில் மகேஷ், ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, அப்புறம் இன்னொருத்தர் யார், நேரு, இவங்கெல்லாம் ஆல்ரெடி புக்குடு பல்வேறு வழக்குகளில். இவங்க 5 பேரும் சிறை செல்வது உறுதி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க எத்தனை முறை ஓடினாலும், இவங்க எத்தனை முன்ஜாமீன் வாங்கினாலும், இவங்க பண்ணியிருக்கிற குற்றங்கள் அவ்வளவு ரொம்ப கிராவிட்டி ஆஃப் த கிரைம்ஸ் தே ஹவ் கமிட்டட் இஸ் ஸோ ஸ்ட்ராங். அவ்வளோ லூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஊழல். இப்போ அதெல்லாம் வெளியே வந்துருக்கே, இதெல்லாம் டைவர்ட் பண்ணோன்னு தான் இப்போ காவேரின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. பாருங்கள், கடவுள் வந்து விஜய் பக்கம் இருக்கிறாருன்றது பாருங்கள். அடித்து மழை பேஞ்சு அவன் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு பேசினவெல்லாம் ஐயோ திறந்து விடுங்க, அணையை திறக்கலைன்னா வெள்ளம் வந்துடும், அணைக்கே ஆபத்துன்னு கதற ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. சிலர் வந்து ஒரு லேடி பேசுறதை பார்த்தோம் சார். அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா,
என் புள்ள இன்னும் கர்நாடகாவுக்கு போகவே இல்லை, போகிறதுக்கு முன்னாடி போகணும்னு நினைக்கும் போதே மழை வந்துருச்சு, நீ போக வேணாம் சாமி, நீ நினச்சதே போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே சீமான் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஓ சாமி பிள்ளையா, கடவுள் பிள்ளையா, கடவுள் பிள்ளைனா வந்துட்டு மனசில் நினைக்கும் போதே மழை வருதுன்னா ஏன் அவர் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலை, ஒரு நினைச்சாலே மழை வந்துருன்னா இவர் வந்து அவ்வளோ தெய்வ குழந்தையா அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. அது அவர் யார்? அந்த அந்த கிழவிக்கு பதில் சொல்கிறாரா இல்லை யாருக்கு பதில் சொல்கிறாரு? விஜய் ஒன்றும் தன்னை கிளைம் பண்ணிக்கல, ஐ ஆம் தி சில்ட்ரன் ஆஃப் த காடுன்னெலாம் சொல்ல, சைல்ட் ஆஃப் த காடுன்னு சொல்ல. இவர் யாருக்கு பதில் சொல்கிறாரு? கிழவிக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரா? அந்த கிழவி யாருன்னே தெரில நமக்கு. ஆனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாங்க, விஜய் வந்து கடவுளின் பிள்ளை அப்படின்னு நம்புறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சீமான் என்ற சைமன் வந்து சாத்தானின் பிள்ளை என்பது என்னுடைய ஆழமான கருத்துங்க. ஏன்னா சாத்தான் தான் வேதம் ஓதிட்டு இருக்கோம். இவர் வந்து பண்ண அக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு பொது வெளியில் வந்து அப்படியே ஏதோ தமிழ் சமூகத்துக்காக இவர் இன்னும் முன்மாதிரியா இந்த ஆளை ஃபாலோ பண்ணால் தமிழ் சமூகம் முன்னேறுமா, தமிழ் இளைஞர்கள் முன்னேறுவாங்களா? என்னங்க, கார் பென்ஸு கார் வாங்கினா, நான் ஹெலிகாப்டர் வாங்குவேன், ஃப்ளைட்டு வாங்குவேன், நீ எதை வேணா வாங்கியா, நீ ராக்கெட்டில் கூட போ, நான் வேணான்ல, தட் இஸ் யுவர் விஷ். ஆனால் இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்ததுன்னு வழி சொல்லு, சோர்ஸ் ஆஃப் இன்கம். திமுக கிட்ட நீ கோடி கோடியாக வாங்கிட்டு அவுட் சோர்சிங் வேலை பண்ணுறத சொல்லு. நான் மக்கள் கிட்ட நாங்கள் வந்து மக்கள் கொடுக்குறாங்களா? எந்த மக்கள் கொடுக்குறாங்க? என்னன்னா மக்கள்கிட்ட இருந்தே நான் வாங்குற அந்த அந்த ஒரு இந்த எலெக்ஷன் டைம்ல அவங்க கலெக்ட் பண்றாங்களே சார், அந்த மணில இருந்து நான் வந்து ₹1 திரைநிதியில இருந்து நான் வந்து ஒரு டீ கூட குடிச்சது கிடையாது. சரி, வீட்டு வாடகை எப்படி கட்டுறீங்க? உங்களுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு? தொழில் என்ன சொல்லுங்க? நீங்கள் ஏதாவது புஸ்தகம் எழுதி ராயல்ட்டி வந்துன்னுக்குதா? இல்லை நீங்கள் ஏதாவது படத்தில் டைரக்ட் பண்ணி அப்படியே பல கோடி வந்துட்டுருக்கா? உங்கள் மாத செலவு, உங்கள் பிள்ளைங்க படிக்கிற அமெரிக்கன் ஸ்கூல் செலவு, இன்றைக்கி நீங்கள் வாழற சொகுசு வாழ்க்கை, தங்குற 5 ஸ்டார் ஹோட்டல், ஜிம் உள்ள ஹோட்டல் தான் போடணுமா? இந்த சீமானுக்கு இந்த வாழ்க்கை, சீமான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இந்த வாழ்க்கை வந்து அவர் உழைத்து சம்பாரித்து வாழ்ந்தால் நோபடி வில் கொஸ்டின். அவருடைய வாழ்க்கை அவர் வாழறாருன்னு. நீ வந்து இந்த மாதிரி தவறான வழியில் வந்து பணத்தை வாங்கிட்டு அரசியலை விபச்சாரமாகிட்டேன்ற நான். பாலிட்டிக்ஸை ப்ராஸ்டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. பணம் கொடுத்தா யாரை ஒன்றா என்ன ஒன்றா பேசுவேன், யாரை ஒன்றா வாழ்த்துவேன், ஐயானுவேன், திடீர்னு அடியேனுவேன். ஸோ சீமான் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஃபார் எ பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு. அவர் ஒரு மோசமான முன்னுதாரணம். அவரை மக்கள் புறக்கணிச்சிட்டு தான் இருக்காங்க. இதுவரையில் 15-16 வருஷமாக அவர் எலெக்ஷனில் நின்றுட்டுருக்கார். அவர் கட்சி ஊரால் ஜெயிக்க முடிஞ்சுதா? 2.5 வருஷம் ஆன கட்சி தனிப்பெரும்பான்மையாக வரலனாலும் தனிப்பெருங்கட்சியாக வந்துடுச்சு, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. உன்னால் டெபாசிட் வாங்க முடியுதா? உனக்கு எதுக்கு இந்த பேச்சு, எதுக்கு இந்த வாய்ச்சவடால்? மக்கள் தீர்ப்பை ஏற்று மக்கள் நம்மளை ஏற்றுக்கல, சரி மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி நம்ம செயல்படுவோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு விஜய் என்னவோ பேசுகிறாரு கண்ணா அப்படின்னா. நான் பார்த்தேன் நேற்று, ஏதோ மாற்றம் வேண்டும் மாறவும் வேண்டுமா, ஏதோ அந்த பக்கம் அங்கே அது வலசர வாக்கமோ எங்கேயோ அது மீட்டிங்கு, ஏதாவது ஒன்று போட்டுட்டு மைக்கை போட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்கிறார். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன்.